இந்த நிலைமையில் அந்த காலாடு வந்தால் எப்படி அப்படி இருக்கும்போது நீ நிம்மதியாக இருடா சிவமணி, எதற்கும் கலங்காதே, நீ நிம்மதியாரு. நான் தந்தை இருக்கிறேனா சிவமணி உயிரை என்னால் கவர்ந்து செல்ல முடியாது போல் தெரிகிறது. அதானே என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அக்னி சோலை வீசுகிறது. ஆமா, இப்பொழுதே நான் வருண பகவானை அழைத்து இந்த அக்னியை அப்படியே மறைய செய்கிறேன். ஆகட்டும். காலனாகப்பட்டவன் குரல் கேட்கிறது. அப்பா கேட்கிறது. எதுவும் எனக்கு கேட்கவில்லையே, எனக்கு எதுவும் கேட்கலடா. பயப்படாத சிவமணி, அவன் வருகின்ற காலடி ஓசைகள் எனக்கு தெரிகிறது. அப்பா அப்பா என் தைரியமாருடா, நான் இருக்கிறேன், தந்தை இருக்கிறேனா, தைரியமாரு. இவனுடைய உயிரை என்னால் கவர்ந்து செல்ல முடியாது போல் தெரிகிறது. ஏன் அதை போல் தெரிகிறது உனக்கு? தந்தையோ விழித்துக் கொண்டிருக்கிறார். ஓ, உறங்காமல் மகன் உயிரை நான் எப்படி கவர்ந்து செல்வது? ஆமா, அதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? அந்த ராஜேந்திர மன்னனுக்கு இப்பொழுதே உறக்கத்தை நான் அளிக்கிறேன். ஆகட்டும். அவன் உறங்கி விடுவான். மகனுடைய உயிரை சுலபமாக இழுத்து சென்று மன்னனுடைய இறைவா, இது என்ன சோதனையா? இது என்ன சோதனை இறைவா? ஐயோ இறைவா, நான் என்ன செய்வேன் இறைவா? கண்ணே சிவமணியே
சீரூட்டி வளர்த்தேனே, பாதியில் போவதற்காக வளர்த்தேன். அது மட்டுமா, எனக்கு கொல்லி போடும் நிலைமையில் இருக்க வேண்டிய நீ உனக்கு கொல்லி போடும் நிலைமை ஏற்படுத்தி விட்டானே அந்த கடவுள். ஐயோ இறைவா, நான் என்ன செய்வேன் இறைவா? சொந்த சுமைய தூக்கி தூக்கி போனே, ஆண்டாண்டு தோறும் அழுது கொண்டு புரண்டாலும் வரமாட்டார்கள். அப்படி இருக்கும்போது என்னுடைய மகனை இடுகாடு என்னும் சுடுகாடில் அடக்கம் செய்ய வேண்டும். அவளை அப்புறப்படுத்து. சிவமணி உயிரை கவர்ந்து வந்து விட்டேன். அவனுடைய உயிரை நரகத்தில் சேர்க்கலாமா, சொர்க்கத்தில் சேர்க்கலாமா? நல்லா பார்த்து சொல்லு. பார்த்து சொல்லவா? சொல்லு. பாரு, பாக்குறேன். பயப்படாத. ராத்திரி நேரத்தில் அதுவா எழுதிக்கிட்டங்க. பிரபு, சித்திரகுப்தா, பிரபு, பெண்கள் ஞாபகமாவே உனக்கு இருக்கிறது. அந்த தாசி பெண்களிடத்தில் நான் உரைச்சு கொண்டிருந்தேன், அந்த ஞாபகமே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அவர்களிடத்தில் தான் உனக்கு என் தலையெடுத்து எங்க போனாலும் அவர்கள் தான் வந்து பாட்டுக் கொள்கிறார்கள். அங்கேயும் அவர்கள் தான், அங்கேயும் அவர்கள் தான் ஆழ்வர், இங்கேயும் இவர்கள் தான், இங்கேயும் இவர்கள் தான் ஆழ்வர். நீ யார் தெரியுமா? நான் கொடுத்து வைத்தவன். இல்லை, துன்மார்கள். துன்மார்கள் எங்கேயோ பதுங்கி கொண்டு இருக்கிறான். பிரபு, நன்றாக பார்த்து சொல்லு. இந்த தாசி பெண்களுடத்தில் நான் அனைத்து அனைத்து ஆடுகிறேனே, அந்த ஞாபகமே அதுதான் இதுல எழுதி இருக்கு. இல்ல இல்ல இல்ல,
ஐயோ பிரபு, சித்ராந்தா, பிரபு மோசம் போய்விட்டேன். நீயா மோசமான? ஆமா பிரபு, சிவமணி உயிரை கவர்ந்தது தவறு. ஆயுள் காலம் முடியவில்லை. விஜயவனுக்கு ஆயுள் காலமே முடியவில்லை. சிவமணிக்கு அந்த பெண்கள் ஞாபகத்திலே நான் ஏதோ ஒன்று உணரை விட்டு இருக்கிறேன். மாற்றி சொல்லிவிட்டார். ஆமா பிரபு, சிவமணி உயிரை நான் கவர்ந்து வந்து விட்டேன். இவனுடைய ஆயுள் காலம் இன்னும் முடியவில்லை. ஆமா, இவனை சொர்க்கத்தில் சேர்த்தாலும் நமக்கு ஆபத்து, ஆ, நரகத்தில் சேர்த்தாலும் நமக்கு ஆபத்து. ஆபத்து. இவனுடைய உயிரை நான் பாதுகாப்பாக வைக்க போகிறேன். நீங்களா? எப்படி தெரியுமா? எப்படி? பஞ்சாசரம் என்று சொல்லக்கூடிய பேழை, அந்த பேழையிலே அவனுடைய உயிரை வைத்து பாதுகாப்பாக வைத்திருக்க போகிறேன். அப்படியா? அவனுடைய ஆயுள் காலம் எப்பொழுது முடிகிறதோ அவனை சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என்றாலும் சொர்க்கத்தில் சேர்த்து விடலாம், நரகத்தில் சேர்க்க வேண்டும் என்றாலும் சேர்த்து விடலாம், நரகத்தில் சேர்த்து விடலாம். சரி பிரபு. இருந்தாலும் இந்த உண்மை ரகசியம், பாபா, இந்த உண்மை ரகசியம் உனக்கும் எனக்கும் தான் தெரியும். நம் இருவருக்கு மட்டும்தான் தெரியும். அது யாரிடத்தில் சொல்ல மாட்டேன் என்று எனக்கு நீ சத்தியம் செய்ய வேண்டும். பிரபு, என் மீது நம்பிக்கை இல்லையா? யானா தாசி பெண்கள் நினைவாக இருந்தால் சிவமணி உயிர் பஞ்சாசரம் என்று பேழையில் இருப்பதை நீ சொல்லிவிடுவாய். ஆமா, அவனுடைய ஆயுள் காலம் முடிந்தால்தான் அவனுடைய உயிரை என்னால் தான் எழுப்பி தர முடியும். அப்படியா? அதனால நான் யாரிடத்தில் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய். நான் யாரிடத்திலும் இதை சொல்ல மாட்டேன். உனக்கு எனக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும். இது சத்தியம்.